வாங்க நம்ம கோடை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலாம்னு ஒரு வழியா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, தேவையே இல்லாத கிளாஸ் இன்டர்ஃபேஸ்களை எப்படி சரி பண்ணி நம்ம கோடை நீட்டா ஒரு ஹெல்த்தியான கோடா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். எப்போவாச்சும் உங்க கோட் பேஸ்ல வேலை செய்யும்போது அடடே ஒரே விஷயத்த 2 தடவை பார்க்குற மாதிரி தோணிருக்கா? அதாவது ஒரே வேலையை செய்யற 2 கிளாஸ், ஆனா பேரு மட்டும் வேற. இந்த மாதிரி ஒரு கடுப்பான விஷயம் நம்மள மாதிரி நிறைய டெவலப்பர்ஸ் அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா? நீங்க பார்க்கறது சும்மா ஏதோ ஒரு சின்ன விஷயம் இல்ல. இது கோர்ட்ல வர்ற ஒரு பொதுவான நோய்னு சொல்லலாம். ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. சரி வாங்க, ஒரு டாக்டர் மாதிரி இதுக்கு என்ன பிரச்சனைன்னு நாம கரெக்டா கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நோயை கண்டுபிடிக்கணும். அதாவது உங்க கோட்ல இதுக்கான அறிகுறிகள் என்னென்ன தெரியுதுன்னு பார்க்கணும். பாருங்க, எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதுக்கும். நாம இப்ப டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நோயோட பேரு ரிடண்டன்ட் கிளாஸ் இன்டர்ஃபேசஸ். சிம்பிளா சொல்லணும்னா 2 கிளாஸ், ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யும். ஆனா அந்த வேலையை செய்யற மெத்தட்ஸோட பேரு மட்டும் வேற வேறையா இருக்கும், இல்லனா அதோட சிக்னேச்சர் வித்தியாசமா இருக்கும். இதுதாங்க பிரச்சனைக்கு ஆணிவேர். இதோ பாருங்க, இதுதான் முக்கியமான ரொம்பவே தெளிவான அறிகுறி. 2 கிளாஸ் இருக்கு, ரெண்டும் ஒரே வேலையா செய்யுது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற மெத்தட் பேருங்க மட்டும் வேற. உங்க கோட்ல இதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அப்போ நோயை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரி, அறிகுறி என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த பிரச்சனை எப்படி நம்ம கோடுக்குள்ள வருது, இதோட மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதானே இது மறுபடியும் வராம பாத்துக்க முடியும். வாங்க அதையும் பாத்திரலாம். இது பெரும்பாலும் ஒரு சின்ன கவனக்குறைவுனால தான் நடக்கும். ஒரு புரோகிராமர் ஒரு புது கிளாஸ் எழுதும்போது, அட இதே வேலையை செய்யற ஒரு கிளாஸ் நம்ம ப்ராஜெக்ட்ல ஏற்கனவே இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்ல, யாருக்கு வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம், ட்ரீட்மெண்ட் பிளான். ஆமாங்க, உங்க கோடை குணப்படுத்துறதுக்கான ஒரு தெளிவான பிரிஸ்கிரிப்ஷன் இதுதான் வச்சுக்கோங்களேன். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணா உங்க கோட் மறுபடியும் ஹெல்த்தியா மாறிடும். இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஒரே ஒரு கோல் தான், அந்த 2 கிளாஸோட இன்டர்ஃபேஸையும் ஒன்னாக்கி ஒரு காமன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். இப்படி செஞ்சா எல்லா குழப்பமும் போய் கோட் ரொம்ப கிளியரா மாறிடும். இந்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு 4 ஸ்டெப் தான் இருக்கு. முதல்ல 2 கிளாஸ்லயும் இருக்கிற மெத்தட்ஸோட பேரை ஒன்னா மாத்தணும். ரெண்டாவது, அதோட சிக்னேச்சர்களை ஒன்னாக்க சில மூவ்ஸ் அல்லது பேராமீட்டர் சேஞ்சஸ் பண்ணணும். மூணாவது, ஒருவேளை பாதி ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் டூப்ளிகேட் ஆயிருந்தா 2க்கும் பொதுவா ஒரு சூப்பர் கிளாஸ் உருவாக்கணும். கடைசியா எல்லாம் முடிஞ்சதும் அந்த தேவையில்லாத கிளாஸை டெலீட் பண்ணிடணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இல்ல? சரி, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதும் என்ன ஆகும்? ரிசல்ட் சூப்பரா இருக்கும். ஒரு ஹெல்த்தியான கோட் பேஸ் இருந்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம். இந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்களேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம கோட் டூப்ளிகேட்டா பெருசா ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பாருங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து சின்னதா யார் வேணும்னாலும் ஈஸியா படிக்கிற மாதிரி தெளிவா மாறிடுச்சு. இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாத்தீங்களா? இதனால நமக்கு கிடைக்கிற உண்மையான நன்மைகள் என்னன்னா, முதல்ல தேவையில்லாத டூப்ளிகேட் கோட் போயிடும். அதனால கோட் ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். ரெண்டாவது, படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல, அட ஒரே வேலைக்கு எதுக்கு 2வது கிளாஸ் இருக்குன்னு நாம தலையை பிச்சிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நல்ல டாக்டர் எப்போ ஆபரேஷன் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, எப்போ பண்ணவே கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது நம்ம கோடர்ஸோட ஹிப்போக்ராட்டிக் ஓத் மாதிரி ஒரு விஷயம். ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, சில நேரத்துல நோயை விட சிகிச்சை கொடூரமா இருக்கும்னு. அது இங்க 100க்கு 100 பொருந்தும். எல்லா இடத்துலயும் இந்த ரீஃபேக்டரிங்க பண்ணிட முடியாது. அப்போ எப்போ இதை நாம பண்ணக்கூடாது? அந்த 2 கிளாஸையும் ஒன்னா சேர்க்கறது ரொம்பவே கஷ்டமான வேலையா இருந்தா, இல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் பெரிய பிரயோஜனம் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுறது தான் பெட்டர். ஒரு முக்கியமான உதாரணம் சொல்லணும்னா, அந்த 2 கிளாஸும் வேற வேற லைப்ரரிக்குள்ள இருக்கு. அதை நாம மாத்தவே முடியாதுங்கிற நிலைமையில இதை சரி செய்ய முயற்சி பண்றதே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஆக மொத்தம் நாம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு நீட்டான சீரான கோட் பேஸ் தான் ஒரு ஹெல்த்தியான கோட் பேஸ். உங்க கோடை ஹெல்த்தியா வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க ஃபியூச்சர் வேலையை ரொம்ப ரொம்ப சுலபமாகும். சரி, இந்த விளக்கத்தோட கடைசியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி வேற என்னென்ன கோட் நோய்கள் உங்க ப்ராஜெக்ட்ல ஒளிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இனிமே உங்க கோடை பார்க்கும்போது ஒரு டாக்டர் கண்ணோட்டத்தோட பாருங்க. கண்டிப்பா பல ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கலாம்.